கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 2K கேமர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெட் வார்ஸ் கேம் பிளே வீடியோ பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 போட்டுக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம தனியாக ஆட போதில்லை. என் ஃப்ரெண்டு சும்மா தான் இருந்தால் அவனை தூக்கி போட்டு வாடா பெட் வார்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனா? ஓகேங்களா? அவன் சர்வரில் ஜாயின் ஆகுதான்னு பார்க்கலாம். அவன் வேறு ஒன்றுத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அவன் வேறு சர்வர், எனக்கு வேறு சர்வர் வந்துட்டு. ஓகே, இங்கே தான் நிற்கிறான். இப்போ நான் போனால் அவனுக்கும் வந்துடும்ல. இருங்க, நான் டியூ கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் தானே பார்ட்டி கிரியேட் பண்ணேன். அப்போ நான் பண்ணது தானே வரும். நான் பண்ணால் தானே அவனும் வருவான். வந்துட்டான். ஓகே, இப்போ வாங்க நம்ம பார்க்கவுட் பண்ணலாம். நான் பார்க்கவுட்டில் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா? ஆமாம், பெரிய நோவு பிளேயர் பார்க்கவுட்டில். ஓகேங்களா? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சொல்லலை, நான் நோபு. ஓகே, நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் 5 எடுத்துன்னு அவனுக்கு ஒழுங்காக பிரிட்ஜு கட்ட தெரியாது கைஸ். எனக்கு தான் பிரிட்ஜு கட்ட தெரியும். நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அவன் வந்து நின்ட்டான். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. வெளியே வாடா, நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்ட்டேன். பட் அவன் குடுறா, நீ எத்தது குடுறா அப்படின்னு சொன்னேன். எத்தது ஒன்று வந்து எடுத்துக்கிறான் போல். இல்லை ஏமாத்துறானா அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். 5 வந்துச்சு. இப்போ பாருங்க, நான் பிரிட்ஜு கட்ட போகிறேன். மாசாக கட்டுவேன். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம பாதி தான் கட்ட முடியும். எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டு வராது. ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா. ஆனால் ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இந்த மாதிரி இப்போ லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை. நான் வந்துட்டு போனுங்களா அதுக்குள்ளே நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வந்துட்டானுங்க கைஸ் எல்லாரும். ஒருத்த வந்து கீழே வந்துட்டான். இன்னொருத்தாங்க நின்று வெயிட் பண்ணிருக்கான். ஓகே, வெயிட் பண்ணுங்க, வரேன். இங்கே அவன் உடைக்கிறான் கைஸ் எல்லாத்தையும். டேய் நீ போடா, நீ தான் ஸ்வாட் வச்சுக்கல, குச்சி போய் அடுறா. பிளாக்கு போடுறான். பிளாக் போட்டு ஃபுல்லாக போட சொல்கிறான். நான் பிளாக் போட்டு இருந்தால் அவன் எனக்கு காலி பண்ணிடுவானே. சோலி முடிச்சு. அவன் தான் கீழே பிளாக் வச்சுன்னுக்கான். நானும் இவன் பேச்சு கேட்டு நானும் பிளாக் போட்டுன்னு போகிறேன். அவன் உடைக்க பார்க்குறான் கைஸ். உடைக்க பார்க்குறானே தவிர அடிக்க மாட்டேங்கிறான். அவன் கீழே உண்டான்னு நினச்சி பார்த்தா கீழே வந்துட்டு வேற ஒருத்தன். இப்போ தான் அவன் அடித்தான். ஓகே, அவன் என்ன பண்ண கஷ்டம்னா அவனுக்கு கீழே உண்டான். இவன் எப்படி காலியானா? இப்போ என்னை அடிக்கும் போது அவன் கீழே உண்டான் தான் நினைக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் இவன் எப்படி கல்யாணம்? ஐயோ சரி விடுங்க. நீ அவனை போயிட்டு முதல்ல இதுவும் கட்ட சொல்லிட்டேன். அது பேர் என்னது? ஐயோ அது பேர் மறந்துட்டேனே. இருங்க வரேன். கான்கிரீட்டை வச்சு பெடு கவர் பண்ண சொன்னேன். பெருசா போய்கிட்டு இருக்கு. எத்தானான்னு தெரில. டைமண்ட்டு அங்கே டைமண்ட் இருந்துதா? அவன் தான் கட்டுறேன்னா. ஓகே இருங்க, அதுக்குள்ளே நம்ம அவனுங்களை போய் காலி பண்ணணுங்க ஃபஸ்ட்டு. நம்ம எதிரியை காலி பண்ணோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆளலாம் நம்ம. ஏன்னா அவன் பக்கத்தில் இருந்து வெறுப்பேற்றோம். அதனால தான் இருங்க, கொஞ்சம் ஒரு ஸ்வாட் வாங்கிட்டு போய் அவனுக்கு முடிக்கிறேன். ஸ்வாட் வாங்கலையா? எனக்கு கொஞ்சம் டெச்சுலுங்க வர மாட்டேங்குது கேஸ் இந்த கண்ட்ரோலில் இல்லை. நான் இதுவும் மாற்றி ஜாவா எடிஷன் மாதிரி மாற்றி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா? அதில் சின்னதாக இருக்குது, எனக்கு வரல. ஓகே, நைஸ். ஓகே, அது ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல. இப்போ பாருங்க, நான் முடிகிறேன். இப்போ தாவி போயிட்டு அவனுங்களை முடிப்பேன் பாருங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து இப்படி கீழே உள்ளது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, அவனுங்களை காலி பண்ணுறேன். அவன் என் ஃப்ரெண்டு அப்டேட் பண்ணிட்டான்.
என்னது ஏதோ ஒன்று டீம் அந்த கோல்டு வரும்ல அது வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டான். ஐயோ வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஏன் கைஸ் கையில் கீழே தள்ளி விட்றான் நம்மளை. அவன்ட்டு இத்தனைக்கும் ஸ்குவாடு கூட இல்லை. ஐயோ வந்துருக்கான். இவன் இது கவர் பண்ணிட்டுருக்கான் பெட்டு வச்சு. அதனால் வந்தாலும் அடிக்க முடியாது அவன். ஓகேங்களா, அதில் பிரச்சனை இல்லை. இருங்க நம்ம முதல்ல ஒரு ஸ்குவாடும் வாங்கிப்போம். ஐயோ நம்ம இதுவும் இல்லை, நம்ம இதுவும் இல்லை கைஸ். அது பேர் என்னது, ஸ்குவாடு வாங்கிறதுக்கு அயன் இல்லை. நம்ம ஸ்குவாடு வாங்கிட்டு வரலாம் தான் பார்த்தா இது வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். அது பேர் என்னது, உள்ளு வாங்கிட்டு இருக்கேன் 16 உள்ளு. ஓகே இருங்க ஸ்குவாடு இப்போ வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் வாங்கிட்டேன். அது பேர் என்னது, உட்டு பிளாங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, உட்டுவாங்களா. சரி நீ தள்ளுற நான் போட்டுக்கிறேன். அவன் ஸ்லோவாக போயிடுவான், ஈஸியாக ஒரு அடியில் கழுவி விட்டுருவான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி அணிய போகிறான் அப்படின்னா. இப்போ பாருங்கள் நான் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு எப்படி மாசா கித்தா ஸ்டெல்லா மாசா. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு அவனை அடிக்க சொன்னேன். அவன் அடிக்காமல் இன்னும் பண்ணுவானே. அவன் குஸ்டான். நான் அவனை அடிக்கலான்னு பார்த்தேன். அவனும் கீழே குஸ்டானா. அவன் கீழே குஸ்டான். இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு. ஓகே அவனும் கீழே குஸ்டான். நம்ம ஒரு கீழ் நடிச்சிட்டோம். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு கீழ். ஜாலியா. ஓகே இப்போ போகலாம். இப்போ நம்ம திருப்பி இது உள்ள போய் அவனுங்களை காலி பண்ணலாம். ஐயோ உள்ளுக்கு பதிலாக அது வாங்குறேன். உள்ளு வாங்கியாச்சு. ஓகே இது ஏங்க போட்டு விட்டான் இவன். ஏய் இலை நீ ஒரு பைத்தியமாலே. ஒரு வேளை அவனுங்க பிக்காக்ஸ் வாங்கிட்டு வானுங்களோ, அதனால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்களோ. சார் ஐயோ போச்சு. அவன் வந்துட்டான்றது பார்த்தேன். அது ரியாக்ட் பண்ணதுக்குள்ளே எனக்கு கீழே தள்ளி விட்டான். ஓகே பரவாயில்ல. இப்போ நம்ம திருப்பி போய் அவங்கள முடிக்கிறோம், ரிவெஞ்சு கொடுக்குறோம். ஓகேங்களா, ஃபீல் பண்ணாதீங்க, ரிவெஞ்சு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா இதுங்க வரேன். இப்போ நம்ம ஸ்குவாட் எடுத்துன்னு போய் காலி பண்ணுறேன். அவன் பிக்காக்ஸ் எடுத்துன்னு வரேன்னா இன்னும்மா பிக்காக்ஸ் எடுக்கலாமே. அவனுங்க என்னை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஐயோ இங்கே வந்துட்டாங்க. இவன் வேறு இதுவும் போட்டுனுங்கானே. ஐயோ அது பேர் என்னது, அயனான் வேறு போட்டுனுங்கானே. என்ன கைஸ் இது, ஓ மை காட். இல்லை என் ஃப்ரெண்டை காலியாக பண்ணிட்டான். இவன் என்ன கைஸு நம்ம பெட்டுக்கு கவர் பண்ணுங்க. இவன் கவர் பண்ணுங்க நம்ம பெட்டுக்கு. இல்லை புரியலை எனக்கு. இல்லை கைஸ் அவனை காலி பண்ண முடிக்கணும். அவனை எப்படியாச்சும் காலி பண்ணணும். எங்கே இருக்கான் ஓட்டானா. இதோ இருக்கான். அவன் டீம் மட்டும் எங்கே கைஸ் இருக்கான். எங்கடா இதோ இருக்கான். எனக்கு பிசி பிளேயர்ஸ் மாதிரி தெரியுது கைஸ். நான் இல்லாட்டி ப்ரோ பிளேயர் மொபைலில் ப்ரோவாக இருக்கணும். சொஸ்டான நம்ம பெட்டு பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம டாப் 3 வந்துட்டோம். அதுவே பரவாயில்ல எனக்கு. ஐயோ அவங்க தள்ளி விடலான்னு பார்த்தேன். அவன் என்னை தள்ளி விட்டான். ஓகே யூ ஆர் டைடட். என் ஃப்ரெண்டும் காலி ஆகிட்டான். இருங்க என் ஃப்ரெண்டு ஒன்றும் காலி ஆகலையா, அவனா இருக்காங்க சொன்னோம். ஓகே அதனால தான் இப்போ நம்ம டாப் 2 வந்துக்கிறோம். நைஸ் நல்லது. எங்கே இருக்கான் இது வந்து எல்லோ டீமே ஆப்போனன்ட்டு. கேம் ஓவர், தோற்று போயிட்டான். ஓகே காலி பண்ணிட்டானுங்க. ஓகே நம்ம டாப் 2 வந்துட்டோம். அதுவே பெருசு பார்த்தீங்களா. டாப் 2 நான் தான் டாப் 2, யாரும் இல்லை. நான் தான் எப்போவுமே நம்ம டாப் 2 தான் வரும். டாப் 1 எப்போயாச்சும் வரணும் கைஸ்னா. வரும் அதுவும் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா திடீர்னு நவுந்து மாறிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டீமில் 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. 2 பேர் தான் மாறி வருமா அப்படின்னு சொன்னான். ஓ அப்போ பரவாயில்ல. அப்போ எந்த தான் ஃபஸ்ட்டு வந்தது நான் தான் கெத்து அப்படின்னு அவன்கிட்ட கொஞ்சம் சீன் போட்டுருந்தேன். ஓகே வாய் தான் நம்மளுக்கு ஒரு பார்க் ஒரே ஃபுல்லாக முடிக்க தெரியல. ஓகே டைம் ஆகிடுச்சு. இன்னொன்று உங்கள்கிட்ட இந்த சொல்லணும் என்னன்னா, பெட் வாஷ் நாங்கள் சண்டே போடலான்னு இருக்கோம். ஓகேங்களா பெட் வாஷ் சண்டே வாரத்துக்கு ஒரு நாள் போடலான்னு இருக்கோம். ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் நாங்கள் சீக்கிரமாகவே அவுட் ஆகிடுவோம். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால், இந்த வீடியோவை கட் பண்ணிடலாண்டா, இந்த இதுவும் மட்டும் கட் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொன்னால், எனக்கு கட் பண்ண தெரியாமலாம் இல்லை, நான் இது பண்ண வேணான்னு. கட் பண்ண வேணாம், எதுக்காக நம்ம இது பண்ணணும், எதுக்காக கட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, தோக்குறதோ ஜெயிக்கிறதோ 2த்தையும் தாண்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போட்டேன். எனக்கு அந்த சைடு இருக்குதுன்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு அந்த சைடு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. ஓகே பரவாயில்ல போட முடியுமா, பத்துமா நம்மளுக்கு, வந்துட்டோம் குதிக்க முடியுமா, அருமைடா. இப்படிலாம் பண்ண படிடா ஒழுங்கா படிடா. எப்படா நான் ஜெயிக்குது, இப்படிலாம் பண்ண எப்படா நான் ஃபஸ்ட்டு இல்லை வர்றது. எத்தனை இருக்குது, 5 வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்குவாடு மட்டும் செஞ்சுன்னு போகலாம். ஓகே வந்துட்டானுங்களே, வந்துட்டானுங்க. ஓ மை காட்
கீழே தள்ளி விட்டான். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? பெட் வச்சிருவான். ஃபஸ்ட்டான் பெட் வச்சிட்டான். ஓட வேண்டியது தான், வேறு வழியில் ஓடுறது தான் ஒரே வாழ்க்கை. நான் என்னன்னா அவன் எங்கேயாச்சும் ஒளியலான்னு சொல்லிட்டு இன்சைடு வந்துட்டேன். அவனுங்க என்னை பார்க்கல, நல்ல வேலை. அவனுங்க அந்த சைடு ஓட்டானுங்க. எங்கே இருக்கானுங்க இருங்க, நம்ம ஒரு ஸ்வாட் மட்டும் செஞ்சுட்டு அடிக்க பார்க்கலாம். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் உனக்கு டைம் ஆகுது, அவுட் ஆகிடு, நம்ம இன்னொரு மேட்ச் போட்டு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா இதுவே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னொரு மேட்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால தான் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டேன். ஓகேங்களா, நான் ஸ்வாட் எடுத்துன்னு போய் முடிக்கலான்னு தான் இருந்தேன். பட் இவன் சொன்னதுனால தான் வந்துட்டேன். ஓகேங்களா, இந்த வாட்டி நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவுட் ஆகிட்டோம். ஓகே, இந்த வாட்டியாச்சு பண்ணணும். ஐயோ மீண்டுமா வேணாம்டா, இந்த பார்க் ஒரே நம்மளுக்கு வேணாம்டா. ஓகேங்களா, இந்த வந்துட்டேன். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ், அதுலேயே கீழே வந்துருக்க வேண்டியது, இது வரைக்கும் வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த இது பேர் பயம், அதாவது இந்த மேப் பேர் ஸ்டாண்டர்ட்னு வந்தது, அவ்வளோங்க பார்க்கல. ஓகே, இருக்குது அந்த சைடு இருக்குது. இப்போது அங்கே ஒரு டைமண்ட் இருக்கா, அதுக்கு பின்னாடி இருக்கவங்க நம்ம மெயின் எனிமியா இல்லை இந்த ரெட் கலர் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மெயின் எனிமியா? எனக்கு அதான் புரியல. யார் மெயின் எனிமி? என் ஃப்ரெண்டு என்ன சொன்னானா, 2 பேருமே எனிமி தான்டா அப்படின்னு சொன்னான். 2 பேருமே எனிமி தான், ஆனால் நம்மளை ஃபஸ்ட்டு யாரை காலி பண்ணால் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அது அவனுக்கே தெரியல. ஓகே பரவாயில்ல, இப்போ நம்ம முதல்ல அங்கே போயிடுவோம். அங்கே போகிறதுக்கு 10 மான் வேறு தெரில, 2 இருக்குது, குச்சிட வேண்டியது தான். ஓகே, அவனுக்கு கரெக்டாக போட்டானுங்க, நான் போய்ட்டு வச்சு விட்டுரு இருங்க. பாதி வச்சுட்டு அவனுக்கு இது போட்டானுங்க, கான்க்ரீட் போட்டானுங்க. ஓ மை காட் ஏன் அவனுக்கு கான்க்ரீட் போட்டானுங்களா, நீ போடுறா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் என்னன்னா எனக்கு உள்ளு குத்துட்டு நீ ஃபுல்லாக இந்த பெட்டை கவர் பண்ணுறா அப்படின்னு சொன்னான். சரிடா நானும் பெட்டை கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டேன். ஓடி போய் ஜம்ப் பண்ணான். நீ மட்டும் தான் ஜம்ப் பண்ணுவேன், நானும் ஜம்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி கீழே விட்டேன். பெருத்த அவமானம். மறுபடியும் விடமாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். போயிட்டு இப்போ விடமாட்டேன்டா, கீழே விழுவேண்டா அப்படின்னு அங்கே போயிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விட்டேன். எப்படி மாசா கீதா தெரியலா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. வாட்டி இனிமேட்டு வேணாம்டா, நம்ம ஃபுல்லாகவே போட்டு போய்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஒரு ஸ்வாடு அது எடுத்து போட்டு தான் போவேன். கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி கீழே விட மாட்டேன். ஏன்னா நான் ஃபுல்லாக போட்டுருவேன் இந்த வாட்டி. ஓகேங்களா, ஐயோ அவனுங்க வந்துட்டானுங்க ஈசனே, அவனுங்க அடிக்கிறானுங்க ஈசனுக்கு. ஐயோ எங்கள் 2 பேர் பார்த்து ஒருத்தன் ஓடுறான். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நம்ம 2 பேரை பார்த்து ஒருத்தன் ஓடுறான்னா நம்ம எவ்வளோ பெரிய பிளேயராக இருக்கும் வச்சுக்கோங்க. அவனுங்க 2 பேரும் வந்துட்டானுங்க தான் ஓடுறான். ஒருத்தன் வந்தாலாம் இல்லை. இங்கே ஒருத்தர் இருக்கான். முடிச்சிடலாம். ஒரு அடி தான், ஒரு அடி முடிச்சிட்டேன். எனக்கு 1.5 அடி தான் இருக்குது, ஒரு அடியிலே ஈஸியாக முடிச்சிருவானுங்கன்னு நான் இது உடைய பார்க்குறேன். இருந்தாலும் அவன் முடிச்சிட்டான், மேக்ஸ் முடிச்சிட்டான். மேக்ஸ் மேலே ஒருத்தன் நின்று தான் பார்த்தீங்களா, இது ஏறி அவன் ஒரே அடியில் முடிச்சிட்டான்னு. ஓகே பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட 15 செயின் இருக்குது. என்ன வாங்கலாம்னா ஒரு 2 ஒரு ஸ்வாட் வாங்கிக்கலாம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 3 மேட்ச் ஆடிருப்போம். 3 மேட்சுமே நாங்கள் ஒரு தடவை கூட அயன் ஏதோ ஒரு ஆர்மர் கூட ஷிஃப்ட் ஆகலை. இத்தனைக்கும் நான் ஒரு ஆக்ஸு கூட வாங்கலை, அவன் தான் பிக்ஆக்ஸ் கூட வாங்கினான். ஓகேங்களா, அதுலேயே நாங்கள் செகண்ட் வந்துட்டோம். இதில் எப்படியாச்சும் நாங்கள் டாப் 3ல் வரணும்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நான் உடைக்கிறத. அதுக்குள்ளே இவங்க மாறி அடிச்சிக்கிறானுங்க. அவனும் அடிச்சிக்கிறான் இவன், ஆனால் அடிக்க முடியாதுல்ல. அதனால் நான் ஒத்தனையாச்சும் 2 பேரில் ஒத்தனையாச்சும் முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் முடிச்சிடுவேன். இன்னொருத்தன் எனக்கு காலி பண்ணிட்டுருவான். அந்த பார்த்தீங்களா, மேக்ஸ் முடிச்சுட்டு இன்னொருத்தன் என்ன காலி பண்ணிட்டான். ஓகேங்களா, இப்போ இவன் என்ன பண்ணான், நான் பிக்ஆக்ஸ் வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே நான் பிக்ஆக்ஸ் வாங்கிட்டு வா, அவங்கள போய் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போது அதை போயிட்டு நான் முதல்ல இது வாங்கிடுங்க, பிக்ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன்னா ஆக்ஸ் வாங்கிட்டேன்னா இல்லை நீ ஒரு கிறுக்கு மென்டல் பைப்லையே. ஓகே நம்ம சொல்லக்கூடாது, நம்மளும் கீழே ஒன்று தான் இருக்கும். அப்புறம் அவனை திட்டக்கூடாது. ஓகே அவனே கீழே விட்டான். இப்போ எங்கேருந்து பிக்ஆக்ஸ் வாங்கிட்டு வருவான், திருப்பி எடுக்கணும். அவனுங்க காலி பண்ணுறானே, என்ன பண்ணுறது. ஓகே நம்ம முதல்ல இருக்கிறத வச்சு அவனுங்களை இதுக்கு பண்ணுவான். இருக்கிறத வச்சு அவனுங்களை காலி பண்ண பார்க்கலாம் முதல்ல.
எனக்கு ஒரு அயன் வேணும்டா குட்றான்னே, ஒரு அயன் குத்துட்டான், கீழே போட்டான். ஐயோ ஸ்வாடு வாங்கணும்னு நினச்சிட்டு உள் வாங்கிட்டேன். இருங்க மறுபடியும் போய்ட்டு அதை எடுத்துன்னு வருவேன். எவ்வளோ வந்து இருக்குது, ஒன்று வேணுமா ஸ்வாடு வாங்க. ஓகே வந்துட்டேன். இந்த வாட்டியாச்சும் ஸ்வாடாக வாங்கணும்டா, வேறு எதுவும் வாங்கக்கூடாது. அப்படி ஸ்வாடு வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே இருங்க இப்போ போயிட்டு அவனுங்க காலி பண்ணுறேன். அவனு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு இருப்பானா அயனு. பரவாயில்ல, எத்தா எழுதுறோம் அதுக்காக வாட்டி போட்டோம். நம்மளுக்கு நான் வந்துச்சு, நம்ம போயிட்டு காலி பண்ணுவோம் அவனுங்களே. ஐ சூப்பர் நைஸ். பரவாயில்ல கைஸ். இவன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது நம்ம பெட்டு ஃபுல் கவர் பண்ணிட்டான் இப்போது. ஆனால் நம்ம ஈஸியாகவே தூக்கலாம். எப்படின்னா அந்த பால் மாதிரி ஒன்று இருக்கும்ல, தூக்கி போட்டாலே ஃபுல்லாக வெடிஞ்சிரும். அதில் ஈஸியாக காலிடலாம். இருந்தாலும் என்றைக்கும் விடாமுயற்சி. அதனால் நம்ம ஒன்றும் பேசாமல் நம்ம அவனுங்களை போய் முடிக்க பார்க்கலாம். அவன்கிட்ட பிக்காக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு ஒழுங்கா. பிக்காக்ஸ் இருந்தால் வாடா அப்படின்னு சொன்னேன். இருங்க அவன் எடுத்துட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். பிக்காக்ஸ் எடுத்துருந்தானா வந்திருக்கலாம். வந்தது கொஞ்சம் இதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம் நான் தோக்கடிக்க. அவன் எடுத்துன்னு இருக்கான் தாங்க நினைக்கிறேன். இங்கே ஒன்றுமே இல்லை டைமண்ட்டு. இவனுங்களும் வந்து எடுக்கல நான் பார்த்த வரைக்கும். இப்போ அவன் எடுத்துன்னு தான் இருந்திருக்கான். ஓகேங்களா? அவனும் வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டு அங்கே வச்சுன்னு இருக்கான். அங்கே பெட்டை பாதி வச்சிட்டான். இவன் என்னச்சு உடைக்கிறத பார்த்துட்டு பின்னாடி போயிட்டான். எங்கடா அவன் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே என் ஃப்ரெண்டை காலி பண்ணிட்டான். பெட்டை உடைக்கலான்னா காங்கிரீட் ஒன்று வச்சிட்டாங்க. அவன் காங்கிரீட் ஒன்று வச்சுட்டு பெட்டை உடைக்கிறதுக்குள்ளே என் ஃப்ரெண்டை காலி பண்ணிட்டானுங்க. பாவம். ஓகே நம்ம கொஞ்ச நேரம் சமாளிச்சுருந்தா போதும், அவன் ஈஸியாக பெட்டை வச்சுட்டு இருப்பான். ஓகே பரவாயில்ல, இந்த வாட்டி அவங்கள காலி பண்ணுறோம் கைஸ். ஒரு ஸ்வாடி கேட்டேன். அவன் கொஞ்சம் 15 அயன் கிட்டே எடுத்திருந்தான். அதனால் அவன்கிட்ட ஒரு ஸ்வாடி கேட்டேன். வெயிட் பண்ண முடியாதுடா, சீக்கிரம் தரேன், அவங்கள போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தந்தான். ஓகேங்களா? இப்போ அவனை போய் முடிக்கணும் கைஸ். நம்ம அவனுங்களே வந்துட்டு டைமண்ட்லாம் எடுத்துன்னு போயிடறானுங்க. உங்களுக்கு வைக்கவே மாட்டேங்கிறானுங்க. அதனால் கைஸ் அவனுங்களும் இது வரைக்கும் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இவனை காலி பண்ணுறேன். இப்போ இவனை காலி பண்ணலான்னு பார்த்தா இவன் ஐயன் நார்மல் போட்டிருக்கனால ஒழுங்காக முடிக்க முடியல. இவனை கஷ்டமாக இருக்குது. இவன் வந்துட்டான். 2 பேரும் வந்துட்டானுங்க. 2 பேரும் ஊமா குத்துறானுங்க. ஈசனே கீழே தள்ளி விட்டானுங்க ஒருத்தன். ஓகே மேக்ஸ் தான் எனக்கு கீழே தள்ளி விட்டான். அவனை நான் 3 வாட்டி அவனுக்கு தான் 3 வாட்டி கொண்டுருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் என்னை ஒரு வாட்டி கொண்டுட்டான். பரவாயில்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே இருந்தாலும் நம்ம திருப்பி போய் காலி பண்ணுறோம். ஓகேங்களா? ஐயோ காலி பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா தான் தெரியுது நம்ம ஒன்றுமே வாங்கலன்னு. சோலி முடிச்சு அவ்வளோ தூரம் போயிட்டு பார்த்துட்டு தாங்க தெரியுது. அவன் இதுவும் எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொன்னான். அவனை பிகேக்ஸ் எடுத்துன்னு வாடா, அவங்கள போய் காலி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? பின்னாடி வரேன்னு சொன்னான். ஓகேங்களா? பிகேக்ஸ் எடுத்துக்கு இது அவன் எடுத்துன்னு வந்துட்டான்னு நினைக்கிறேன்னு தெரில. கீழே தள்ளி விட்டானுங்க. போச்சு. அவனுங்க வந்துட்டானுங்க கைஸ். அது போட்டானுங்க, அந்த பால் சொன்ன மாதிரி பாலை போட்டானுங்க. நாங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டோம். போச்சு. அது காலி பண்ண போகிறாங்க. வந்துட்டானுங்க. அவங்க என்ன அடிக்காமல் எங்கேயோ பார்த்துருந்தானுங்க போல். கீழே தள்ளி விட்டானுங்க. அவ்வளோதான். என் ஃப்ரெண்டுமே காலியாயிட்டான். என் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்படியே சும்மா நின்றுருந்தேனா, அதுக்கப்புறம் தான் சொல்கிறான் என் ஃப்ரெண்டு காலியாயிட்டானே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இதுவே கொஞ்சம் அதிகம் தான் சொல்கிறேன். ஏன்னா 17 நிமிஷம் கிட்ட வந்துட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன் இதுவே கொஞ்சம் அதிகம். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். பாய். நன்றி.